بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. தொடர்ந்து மௌலூதுடைய முக்கியத்துவங்களை பற்றியும் வலிமார்கள் ரசூல்மார்கள் சாலிஹீன்களை சிறப்பிக்கிறது பற்றியும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். இன்று இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் உங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த குர்ஆன் ஓதுறது, அதே போன்று இந்த மஜ்லிஸ்களை நடத்துறது, இப்படியான இந்த விஷயங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் நமது பரம்பரையோடு அது அப்படியே அடியோடு இல்லா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் வந்து கொண்டிருக்கு. நாம் இப்போது சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம், அதை செய்ய வேணும் இதை செய்ய வேணும் இது அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கு வரக்கூடியவர்கள் இது அல்லது இது போன்ற சபைகளுக்கு போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது அவசியம் செய்ய வேண்டும், இதால் பலன் உண்டு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அதிகமானவர்களுக்கு, முஸ்லிம்களில் அதிகமானவர்களுக்கு இந்த மெசேஜ், இந்த நியூஸ் சரியா போய் சேருவதில்லை. அது ஒரு காரணம். எல்லாவற்றுக்கும் விட மிக முக்கியமான ஒரு காரணம், குர்ஆன் மதரசாக்களை நாங்கள் மறந்து விட்டோம். இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் வீழ்ச்சிக்கு அடிப்படை காரணம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முதலாம் வகுப்பில் ஸ்கூல்ல எதை படிச்சீங்க, அதே நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு எதை படிக்கிறாங்க. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஸ்கூல்ல பாடத்திட்டங்கள் மாற்றப்படுது. அதாவது பாடத்திட்டம்னு சொன்னால் செய்முறைகள், நடைமுறைகள் மாற்றப்படுகிறது. ஆனா மதரசா எடுத்து பார்த்தா ஒரு லெப்பையும் ஒரு குச்சியும் நாங்க சின்னத்தில் ஓதின காலத்திலிருந்து இன்று வரைக்கும். நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால், மதரசாவை நாங்கள் சரியான முறையில் கவனித்தால் மட்டும்தான் எங்களோட சமூகத்துக்கு ஒரு எழுச்சியும் ஒரு சுபிட்சமும் கிடைக்கும். நான் ஏற்கனவே கேரளாவில் இது சம்பந்தமாக நல்ல முறையில் பார்த்தவன் நேரடியாக. 1952க்கு முன்பு கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்க படிப்பு படிக்கணும்னா பாக்கியாத்து சாலியாத்து போன தமிழ்நாட்டு மதரசாக்கள் வந்து தான் படிக்கணும், அல்லது கேரளாவில் பள்ளி தர்சுகள் இருந்து படிச்சுட்டு அவங்க இங்கே வந்து தான் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்ததை அங்கே சில உலமாக்கள் ஒன்று சேர்ந்து மாற்றி அமைச்சது. இன்றைக்கு எப்படி என்றா, நாங்கள் 10ஆம் கிளாஸில் படிக்கிற நேரத்தில் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்த, யாழ்ப்பாணத்து டீச்சர் உண்டு. அவள் சொல்லுவா, முந்தி ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா யாழ்ப்பாணத்தில் குறைஞ்ச கணக்கு ஒரு பிஏ காரண்ட் வீட்டில் கூடுதலாக புழுகுன்னு சொல்லி. ஆனால் அவ்வளோக்கு அதுக்கு மேலே படித்தவங்க தான் அங்கே எழுப்பிக்குது. அப்படி ஒரு காலம். அதே போல் இன்றைக்கு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சா கேரளாவில் ஒரு டாக்டர் இல்லாட்டி ஒரு என்ஜினியர், அது மாதிரி இல்லாட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அதே நேரத்தில் ஒரு ஆளும் எல்லாம் ஒரு ஹாஃபில். ஒவ்வொரு வீட்டிலே ஒரு வீட்டில் 5 பிள்ளைகள் இருந்த ஆம்பளை பிள்ளைகள் இல்லாட்டி பொம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எல்லாரும் உலக கல்வியிலையும் அவங்க உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க, மார்க்க கல்வியிலையும் உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, காலையில 5:30 மணி 5:45 பார்த்தா ரோட்ல எவ்வளவு அழகா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடுத்துக்கொண்டு அப்படி போறாங்க மதரசாக்கு. இங்க சுப கிளம்புறதே இல்லை. ஆனா அப்படி போய் அவர்கள் 9 மணி வரைக்கும் மதரசா கல்வி, திரும்பி 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூல்ல இருந்து 5 மணிக்கு திரும்பி வர்றது, திரும்பி 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நைட்ல மதரசா கல்வி. அது மட்டும் இல்லை, ஆரம்பத்துல ஒரு மதரசாவுக்கு சேர்ந்ததிலிருந்து ஸ்கூல்ல இப்ப 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறது போல மதரசாவிலையும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் மதரசா பாடம். ஸ்கூலுக்கு 12ஆம் கிளாஸ் இப்போ ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள அத்தனை பேரும் இங்க மதரசாக்கும் இதுக்கு வார. அப்ப இன்றைக்கு அங்குள்ள மாற்றம் எப்படி என்றா, நீங்க ஸ்ரீலங்கா விட்டுட்டு மேலை நாடுகள், இப்ப அமெரிக்கா, ரஷ்யா, அது மாதிரி ஜெர்மன், பிரான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொண்டா எந்த நாட்டில் போய் இது பார்த்தாலும் ஒரு பவராக உள்ள ஒரு ஆள் ஒரு கேரளக்காரர். அதே நேரத்தில் ஒரு ஆலிம். அவர் எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், உதாரணத்துக்கு போய் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முந்தி நடந்த தேர்தல்ல விசேஷமாக ஒரு பெரிய ஒரு ஜில்லாவுக்கு தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் ஒரு மதரசா ஆலிம் உண்டு. அவர் அதுக்குரிய தகுதி உலக படிப்பையும் படிச்சிருக்காரு.
இப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு சொன்னா, நாங்க மദ്രസா கல்விக்கு இன்றைக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம் என்று சொன்னா, பிள்ளைகள் மദ്രസா போனோம் இல்லையோன்னு கூட பேரண்ட்ஸுக்கு தெரியும். எத்தனை மணிக்கு போகணும் இல்லாட்டி எத்தனை மணிக்கு வந்தேன்டும் தெரியும். எப்ப போகணும் எப்ப வர போகலேன்டும் தெரியும். புள்ள மദ്രസാல இதே ஓதிட்டு வந்த என்ன பாடம் போதிருப்ப அதுவும் தெரியும். இதான் எங்களோட லெவல். ஆனா பொய்ய படிச்சு கொடுக்க ஸ்கூல் கல்விக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். எத்தனை கிளாஸ் ஒரு நாளைக்கு வச்சாலும் அனுப்பு. அதுக்கு நான் பொய்ய படிச்சு கொடுக்கறக்கும் நீங்க வேற எதையும் நினைச்ச வேணும். நான் ஆதாரத்தோட தான் சொல்லுது. ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடியதுல முக்காவாசி விஷயம் போய் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதா நீங்க தாடிச்சு கேட்டு பாருப்பா, எவனோத்தனை பேர் சொல்லு. ஆனா அது ஒரு முஸ்லீம் அல்-கவாரிஸ்மி என்ற அவரோட தத்துவம் இல்லாட்டி கம்ப்யூட்டர் இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே முஸ்லிம்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. தேங்கதிரு திருவள்ளையிலிருந்து. ஆனா இன்றைக்கு ஸ்கூலை பத்தி படிச்சு கொடுக்க முஸ்லிம்களை பத்தி கண்டுபிடிச்சதை பத்தி மருத்துவ உலகிட்ட தந்த இப்னு சீனா, அது மாதிரி எவ்வளோ பேரு அவங்கள எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணுது, அது இது எல்லாமே முஸ்லிம்கள் தான் கண்டுபிடிச்சது. ஆனா இன்றைக்கு தாடு வேற ஸ்கூல்ல படிச்சு கொடுக்க வேறதாரம். அதே மாதிரி சரித்திரம் எடுத்துக்கொண்டா இலங்கையில சுதந்திரத்துக்கு போராடினவங்க தாரணி சொல்லி சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அதுலயுமே எல்லாம் போராட்டு எல்லாம் மாத்தி. சரி, இப்ப நான் படிக்கவான்னு சொல்லல, என்கிட்ட அதை படிச்சாட்டி சர்டிபிகேட் இல்லை. அதை படிச்சு சர்டிபிகேட் எடுத்தானா ஒரு தொழிலுக்கு போயிண்டி, அதனால அது படிங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு கொடுக்க முக்கியத்துவத்துல ஒரு பாதியாவது மദ്രസാவை கொடுத்தீங்கன்னா மദ്രസാல அந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தை படிச்சு கொள்றது, தீனை படிச்சு கொள்றது, கொஞ்சம் கொஞ்சம் சரி பிராக்டிக்கலா அதை செய்யக்கூடிய அமைப்புக்கு வாரது. அப்ப இதுகள் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போறேன். எந்த அளவுக்குன்னு சொன்னா, முந்தி நாங்க ஸ்கூல் விட்டு 2 மணிக்கு மദ്രസா போனா 5 மணி 5:30 மணிக்கு தான் மദ്രസா விட்டு வர்றது. இன்றைக்கு ஒரு புள்ளி ஸ்கூல் விட்டு 3:30 மணி 4 மணி கிட்டவாய் மദ്രസാக்கு வர அரை மணி நேரத்தை கிளாஸ் போடணும். இந்த பிள்ளைக்கு எதையும் ஓதி கொடுக்கேண்டி ஸ்கூல்ல வெறுமனே சாதாரணமா 7ஆம் 8ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி கிளாஸ் கொடுக்குது. அப்ப இது தப்பு. இது பேரண்ட்ஸ் பேச வேண்டிய விஷயங்கள். ஆனா உத்தரம் பேச இல்லாது ஸ்கூலை கொண்டு பேச, ஸ்கூலுக்குன்னா கூப்பிட்டா உடனே அனுப்பிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மദ്രസാவுடைய சூழ்நிலை மദ്രസാக்கள் அந்த பிள்ளைக்கு இல்லை. இப்படி போகக்குள்ள நம்ம அடுத்த பரம்பரை வரக்குள்ள மார்க்கத்தை பத்தி தெரியாத ஒரு பரம்பரை. இன்றைக்கும் இந்த இயக்கங்கள் வளர்றதுக்கு காரணம் என்ன? வேண்டிய ஒரு இயக்கத்தை எடுத்து பாருங்க. குர்ஆன் மദ്രസാல உருப்படியா படிச்சாதவன் தான் அந்த இயக்கத்துல வேண்டிய ஆக்கள் எடுத்து பாருங்க. குர்ஆன் மദ്രസാல பேசிக் சரியா படிச்சாதவன் இயக்கவாதியா இப்ப நீங்கியாவது. அப்ப இன்னும் போ இதே சூழ்நிலை தான் வாரது. அதனால தயவு செய்து இந்த கிளாஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி, நீங்க எதுக்கு அனுப்பணும் எதுக்கு அனுப்ப தேவையில்லைன்றதை யோசனை பண்ணி மദ്രസാக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். கட்டாயம் குறைஞ்சது 1 மணி நேரம், குறைஞ்சது 1 மணி நேரம் உங்களோட குழந்தைகள் நீங்க படிக்க வைக்கணும் மദ്രസா பாடத்தை. அதே நேரத்தில் குழந்தைகள் மദ്രസാல ஓதிட்டு வாரது, மദ്രസാல சொன்ன விஷயங்கள் இவற்றை நீங்க வீட்டுல கவனிக்கணும். கவனிச்சு என்னத்தை பாடம் ஓதிக்கிறாங்க. உண்மையிலே வீட்டிலிருந்து சில பிள்ளைகள் 2:30 மணிக்கு மദ്രസா போறேன், அது அங்க சுத்தி இங்க சுத்தி விளையாடிட்டு மദ്രസா பேசி சேர்க்குள்ள 3:30 மணி. கொஞ்ச நேரம் போக்கல கிளாஸுக்கு போகணும், அனுப்பியாச்சு. அப்ப அந்த பிள்ளைய ஓதின இப்ப பேரண்ட்ஸுக்கு உண்மையிலே இது தெரியா, அவங்க வீட்லேருந்து மദ്രസா போனேன் 4:30 மணிக்கு குழந்தை வீட்டுக்கு வந்தேன் 2 மட்டும் தான் தெரியுமா உங்களுக்கு. அப்ப இடையில என்ன நடந்த, மദ്രസா போகணும், அங்கிருந்து பாடத்தை சொல்லி கொடுத்த என்ன நடந்த ஒண்ணுமே தெரியா. அப்ப அதனால இந்த நிலையிலிருந்து நீங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், எங்களோட குர்ஆன் மദ്രസാக்களை ஹயாத்தாக்கணும். அது சரியான முறையில் ஹயாத்தாகி வந்தா மட்டும்தான் உங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் நல்லா வாருது. நீங்க உலகத்துல எந்த நான் உங்களுக்கு இதை சொல்ல காரணம், கேரளால இந்த கிளாஸ் இல்லை. 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள ஒரு இடத்துலயுமே கேரளால ஸ்கூல் டைம் இல்லாம ஒரு கிளாஸ் இல்லை. நீங்க வேணுமெண்டா இப்பவும் விசாரிச்சு பாருங்க, அங்க எந்த கிளாஸும் இல்லை. கிளாஸ் தான் இருக்க தெரியுமா, ஸ்கூல்ல வராத கல்வி, இப்ப IPS IAS பெரிய பெரிய எக்ஸாம்பிளுக்கு தானே, அதுகளுக்குள்ளதுக்கு மட்டும் வேற கிளாஸ் வச்சு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பிள்ளைக்கும் எந்த டியூஷன் கிளாஸும் இல்லை. ஆனா உலகத்திலே படிச்சவன் கூடிச்சுட்டே கேரளால, பணக்காரன் கூடிச்சுட்டே கேரளால, மார்க்க படிப்பும் உலக படிப்பும் சேர்ந்து ஒன்றுக்குள்ள வாங்கிருச்சு கேரளால. அப்ப அது காரணம் அந்த புள்ளல் குர்ஆன் ஓது, தீனுடைய விஷயங்களை
நாங்கள் இங்கே வந்து எப்போ ஒரு நாளைக்கு மஜ்லிஸில் இப்படி வாரது. கேரளாவில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஏரியாவில் பெரிய ஒரு மஜ்லிஸ் ஆச்சு. குறைஞ்ச கணக்கு வாரத்துக்கு ஒரு முறை திக்ர் மஜ்லிஸ். அப்போ இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறதுக்கு காரணம் அந்த அடிப்படையில் கொடுத்த குர்ஆன் கல்வி, குர்ஆனோடு சேர்ந்து கொடுத்த மார்க்க கல்வி. அவங்க வளர வளர அப்படியே வர. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை எடுத்து நான் முடிச்சுக்கொள்றேன். கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் இருந்து ஒரு இமாமண்டு விலகின நேரத்தில் அந்த அவங்க எத்தனையோ இமாம்களை தேடி பள்ளிக்கு ஆள் போடுறதுக்கு வார இமாமலுங்க முந்தின இமாம் எப்படியும் போகணும் இந்த பள்ளியிலேருந்து. ஏன்னா இவங்க பார்த்தா நிர்வாகத்தோட சிக்கல தான் பேத்திச்சு அவர். அப்போ வார மற்ற இமாம்கள் சொல்லி நாங்கள் வாழல. 2 வருஷம் பள்ளிக்கு இமாம் இல்லை. ஆனாலும் அந்த பள்ளியில கொத்துபா நடந்த, மையத்துகள் நடந்த, கல்யாணம் நடந்த, 5 நேரம் தொழுகை நடந்த, எல்லாமே நடந்த. காரணம் எல்லாருமே ஓதிச்சிய, எல்லாருமே மார்க்கம் தெரியும். அந்த பள்ளிக்குன்னு சொல்லி பொறுப்போரால் தேவை வேண்டியது தான் ஆள் தேடின்னு இல்லாம செஞ்சு கொடையலாம அங்கே உத்தரம் இல்லை. இப்போ எங்க நாங்க ஜமாத்துக்கு 4 பேர் சேர்ந்தா அதில் ஒரு ஆளு தான் தொழில் செய்யலும் ஆயிடுச்சு. அங்கப்படியில் 4 பேருன்னா 4 பேருக்கு மேலும் 4 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சேலும் 4 பேருக்கு மையத்தை சம்பந்தப்பட்ட எல்லாம் செய்யலும். அப்ப காரணம் ஆரம்பத்திலிருந்தே அவங்க கொடுத்த அடிப்படையான மார்க்க கல்வி. அப்ப அதனால எல்லாரும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும், மார்க்க கல்வியில் நாங்க சரியான ஒரு அடிப்படையா பிள்ளைகளோட மனசுல உள்ளத்துல பதிச்சால் அதுல பறக்கத்தை கொண்டு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பா அமையுது. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க, எங்களோட பிள்ளைகளை நாங்க நல்ல முறையில மார்க்க கல்வியை கொடுத்து அதே நேரத்தில் உலக கல்வியை கொடுக்க வேணும்னு நான் சொல்லலை. இப்போ கேரளாவில் வந்து இப்போ லோ காலேஜில் வந்து அதாவது 35 ஆலிம்கள் வந்து லோ காலேஜில் படித்து லோ காலேஜில் 35 பேருமே வெளியில் வந்து இந்திய வரலாற்றிலே முதலாவது முறை அந்த 35 பேருக்குமே ஹைகோர்ட்டில் வேலை கிடைச்சு அங்கே வெளிவரக்கூட. அப்போ இவ்வளோ தரமாயிடுச்சு மேடம். அவங்க அவ்வளோ பேரும் ஆலிம்கள். ஜும்மாக்கு ஆலிம் வார ஒரு ஜுப்பா போட்டுக்கொண்டு எல்லாம் பயன் பண்ணி எல்லாம் செஞ்சு ஜும்மா தொழுது முடிஞ்ச அவரோட கோட் சூட்டை மாற்றின கோர்ட்டுக்கு போகிறேன். இந்த லெவல் எங்கிட்ட பிள்ளைகள் அப்படி உருவாக்க இயலாது, உருவாக்க முடியும். ஆனால் பேசிக்காக பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மார்க்க தீனுடைய அறிவு அதை சரியாக கொடுத்தா அந்த பிள்ளைகள் தக்குவாவோட கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்குள்ள எல்லா கல்வியும் அதுக்கு தானாக வரும். அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஒன்றும் தேவையில்லை. நான் இப்போ சொல்ல விஷயத்தை நீங்கள் வேண்டிய ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்க. கேரளாவில் இந்த 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு கிளாஸும் இல்லை, டியூஷன் கிளாஸ். அப்போ அந்த புள்ள பாஸ் பண்ணலையோ, பாஸ் பண்ணலேன்றதை விட இந்திய லெவல்லே ஹை ரேங்கில் பாஸ் பண்ண அவங்க தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் இதுதான், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த குர்ஆனோட சம்மந்தப்பட்ட அறிவும் அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தக்குவாவும் அதுதான் அவங்களை உயர்த்தி விட்டது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நியத்து வச்சுக்கொள்ளணும். எங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்தை நாங்கள் சரியாக அமைச்சதுக்கு இப்போ இருந்தே இந்த குர்ஆன் மதரசாக்கள்ல சரியான ஒரு கவனத்தை எல்லா பெற்றோர்களும் செலுத்தணும். அப்படி செலுத்தினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமாக நல்ல சமுதாயம் உருவாக்க முடியும் என்று எல்லாரும் மனசில் ஏற்றி வச்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நல்ல நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.